பிடித்தமான பிரியாணி எது? எந்த பிரியாணி சுவையாக இருக்கும் என்று பொதுமக்கள் தெரிவித்த பதில்களை தற்போது பார்க்கலாம். மட்டன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசியில் செய்கிற அந்த பிரியாணி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீரக சம்பா அரிசி வந்து நம்மளுடைய பாரம்பரிய அரிசி. எனக்கு மட்டன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் சீரக சம்பா அரிசி பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் திண்டுக்கல்ல ரொம்ப ஃபேமஸ் அதுதான். எனக்கு அதை விட்டு எதுவும் பிடிக்காது. வேற ஊருக்கு போனாலும் சாப்பிட்டா பிடிக்காது. சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் பிரியாணியில் வந்து லெக் பீஸ் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து எந்த பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி தான் பிடிக்கும். அதில் என்ன ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா தான். சிக்கன் பிரியாணியோட மட்டன் பிரியாணி தான் ரொம்ப நல்லா இருக்கும். அது சீரக சம்பாவில் செஞ்சது. திண்டுக்கல்ல ரொம்ப ஃபேமஸானது அதுதான். சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணினா டேஸ்ட்டாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் பிரியாணினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, எப்போதுமே மட்டன் தான். இந்த குறும்பாடு இந்த கறிலாம் நல்லா இருக்காது. மேக்சிமம் அந்த மேட்சில் பச்சை சாப்பிட்டது இருக்குமே, அந்த கறி உள்ளது நல்லா இருக்கும். அதே மாதிரி 12 கிலோ இருக்கணும் பிரியாணிக்கு தகுந்தாப்புல. எங்கள் வீட்டம்மா சீரக சம்பாவில் பிரியாணி பட்டுனா மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்கும்ண்ணே. அதுவும் பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். சீரக சம்பா செஞ்சாலும் ரொம்ப பிடிக்கும். லேடிஸ் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது பிரியாணி தானே. பாஸ்மதி ரைஸ் தான். அந்த பொடி பொடி அரிசியாக நீளமாக இருக்குது, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பிரியாணி அரிசியில் செய்யலாம், புறண அரிசி இருக்குது அதுலேயும் செய்யலாம், சாப்பாட்டு அரிசியிலும் செய்யலாம். நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யலாம். சென்னையில் வாங்கி சாப்பிட்ருக்கேன். நல்லா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் மட்டன் பிரியாணி. இது பாசுமதி அரிசியில் செஞ்சது இதோட சூப்பராக இருக்கும். பிரியாணினாலே ஒரு ஆனந்தம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன் மட்டன் பிரியாணி எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, அது பொழு பொழுன்னு சொல்லிட்டு அந்த சாப்பிடும்போது, அந்த தாழ்ஷாவோட சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். கோயில்பட்டியில தான் நிறைய கடைகள்ல நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அதனால கோயில்பட்டி பிரியாணி தான் எனக்கு பிடிக்கும். இட்லி தோசைன்னு சாப்பிட்டாலும் பிரியாணி சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட் தான்.